بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்ட நாம், அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர், அவரே நம்முடைய வழிகாட்டி என்பதை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த கொள்கையிலே நீடித்திருக்க வேண்டும் என்றால், இந்த கொள்கையிலிருந்து சருகிவிடாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த கொள்கை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு இந்த அடிப்படையான அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த சித்தாந்தம் மக்களிடத்திலே வேரூன்றப்பட வேண்டும் என்றால், அதற்கான ஒரு சிறந்த முதலீடே தாவா பணிதான். இந்த கொள்கையை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சென்று அவர்களுக்கு சிந்திக்க தூண்டி அவர்களை இந்த இஸ்லாத்தின்பால் அழைக்கக்கூடிய இந்த பிரச்சார பணிதான் இந்த கொள்கையை நம்மிடத்தில் நீடிக்க செய்வதற்கும் பிறரிடத்திலும் எடுத்துரைத்து அவர்களுடைய உள்ளத்தை ஈர்க்க செய்வதற்கும் ஒரு அடிப்படை முதலீடாக இருக்கின்றது. அந்த தாவா பணியை பொறுத்த வரைக்கும் இது 7 வருடம் 8 வருடம் படித்துவிட்ட ஒரு ஆலிம் பெருந்தகைகள் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற குத்தகை கிடையாது. இந்த தாவா பணியை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே பிற மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா 3 ஆயத்துகள் பொருந்திய ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைக்கின்றான். வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ரின், மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஆனால் சில பேரை தவிர. சிலர் அவர்களை விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நொடிகளும் பயனுள்ளதாக இருக்கிறது, அது நஷ்டத்தில் இல்லை. அவர்களை கடந்து செல்லுகிற ஒவ்வொரு மணி நேரங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருடங்களும் அவர்கள் நன்மையிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பலரும் நஷ்டத்தில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாராரை அப்படியே விதிவிலக்காக அல்லாஹ் சொல்கின்றான். யார் அவங்கன்னு கேட்டா, இல்லல்லதீன ஆமனு, இறைவனை நம்பி, வ அமிலு சாலிஹாத், நல்ல அமல்கள் புரிந்து, வத்தவாஸௌ பில் ஹக்கி, தான் ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையின் பிரகாரமும் அதனுடைய செயல்பாட்டை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கும் முகமாகவும் ஒருவருக்கொருவர் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்துரைக்கும் காரணத்தினால் அவர்களும் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது வத்தவாஸௌ பிஸ் ஸப்ரி, பொறுத்துக் கொள்கிறார்களே, அதை சகித்துக் கொள்கிறார்களே, இவர்களும் இந்த 4 கேட்டகரியில் உள்ளவர்கள். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அதோடு தாவா பணி செய்து அதில் சகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 4 பண்புகளை கொண்டவர்கள் தான் அவர்கள் கடந்து செல்லுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் பயனுள்ளதாக அமைகிறது. மற்றவர்கள் எல்லாம் பயனற்றவாறு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இந்த ஈமானோடு நல்ல அமல்களோடு இந்த தாவா பணி என்பது இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து நாம் சருகிவிடாமல் இருப்பதற்கும் பிற மக்களை ஈர்ப்பதற்கும் ஒரு முதலீடாக இருக்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஏகத்துவ பிரச்சார முறையை, அந்த பணியை நமக்கு சொல்லித் தருவதற்கு குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்கள் மூலமாக அதனுடைய வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். அந்த வழிமுறைகளை சொல்லித் தரும் பொழுது ஒரு நபியினுடைய வாழ்க்கை வரலாறையே பல்வேறு பிரச்சார பணிகளுக்கான வழிமுறைகள் பொருந்தியவாறும் அமைத்துக் கொடுத்திருக்கின்றான். அந்த நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்பண்புகளை பார்த்ததனுடைய வரிசையில அவர்களுடைய பிரச்சார பணி எப்படி இருந்தது, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, அதிலிருந்து நாம எப்படி இதே அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லலாம் என்பதையும் பல அம்சங்கள் பொருந்தியவாறு அவர்களுடைய தாவா பணி இருந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவிற்குன்னு சொன்னா, ஒருவர் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருப்பவர்கள், அவர்களுடைய மார்க்கம் எப்படி பரிசுத்தமானது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வமன் அஹ்ஸனு தீனன், ஒருவனுடைய மார்க்கம், அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தை விட உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் அழகானதே கிடையாது. அப்படி ஏற்றுக்கொண்டவன் எப்படி ஏற்றிருக்கிறான் தெரியுமா? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், தன் முகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டான், கட்டுப்பாடு முழுவதும் அல்லாஹ்வுக்காக என்று சொல்லிக் கொண்டான். வஹுவ முஹ்ஸினுன், அவனோ நல்ல உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அவனுடைய சுபாவமும் நல்ல பண்புகளாக இருக்கிறது,
நல்ல செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்படுபவன் என்று தன்னை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றான். அப்படி இருந்து வத்தபா மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, உண்மை வழியில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறானே, அந்த மாதிரியான ஒரு நபருடைய மார்க்கத்தை விட யாருடைய மார்க்கம் சிறப்பாக இருக்க முடியும்? யார் மார்க்கத்தில் சிறந்த முறையில் பின்பற்றியவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறான் என்றால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை ஒருவனுடைய அந்த மார்க்கத்தை மெருகூட்டுவதற்கு பயன்படுகிறது. அந்த மார்க்கத்தில் அவன் நீடித்திருப்பதற்கு பயன்படுவதாக அல்லாஹு தஆலா அதிலே எடுத்துரைக்கின்றான். அப்ப இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நமக்கு பல கோணங்கள்ல படிப்பினை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சார பணி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, நமக்கு பொதுவாவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்ட உடனே நமக்கு அவர் செஞ்ச தாவா பணி என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவங்க கற்சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சொல்லி சொல்லி பார்த்து கேட்கலன்னு உடனே எல்லாரும் திருவிழாவுக்கு போனதை பார்த்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அந்த வழிபாட்டு தலத்துல இருக்கின்ற அந்த எல்லா கற்சிலைகளையும் உடைச்சிட்டு ஒரு பெரிய கற்சிலை மீது அந்த ஆயுதத்தை வைத்து விட்டு யார் உடைச்சான்னு ஒரு பஞ்சாயத்து வந்ததுக்கு பிறகு அங்கே நின்று அவங்க பதில் சொல்றாங்க. நீங்க தான் எல்லாம் பேசும் கேட்குங்கிறீங்கல்ல, இந்த சின்ன கற்சிலை எல்லாம் உடைச்சது அது அந்த பெரிய கற்சிலை தான் அப்படின்னு பதில் சொல்ல, அவங்களோ கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு, என்ன இது எங்களுக்கே வந்து பாடம் எழுத்தறையா, இந்த கற்சிலைகள் பேசாது என்று உனக்கு தெரியாதா, கேட்காதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை உணர்கிறார்கள். உணர்த்துவதற்காக அதை உடைக்கிறார். இப்படி உடைச்சதை சொல்லி நம்ம என்ன செய்வோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தாவா மிகச்சிறந்த தாவான்னு சொல்லி இதை மக்கள்கிட்ட தான் அதிகமாக பரவலாக மனதில் பதிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனா இந்த ஒரு அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் நாம சில விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்திருக்கிறார்கள் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்க ஒரு 4 சிலையை காலி பண்ணிட்டு வந்தலான்னு பயிரக்கூடாது. அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலையை உடைத்திருக்கிறார்கள் என்றால் தாவா பணி செய்து அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்ந்து அதை உணர்த்த வேண்டும், அந்த கற்சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று உணர்த்த வேண்டும் என்கின்ற தாவா பணி நோக்கத்தில் உடைத்தார்கள். உடைத்தார்களா? இன்னைக்கு நம்ம உடைச்சோம்னா அது தாவா பணி நோக்கமாக அமையுமா, வன்முறையை தூண்டுகிற நோக்கமாக அமையுமா? வன்முறையை தூண்டுகிற நோக்கமாகத்தான் அமையும். அதே மாதிரி இல்ல, நாங்க வன்முறையை தூண்டுறக்காண்டி உடைக்கல, அவங்களை சிந்திக்க தூண்டுறக்காண்டி உடைச்சிருக்கிறோம்னு சொல்லி ஒருத்தர் உடைத்தாலும் இதுல என்ன பாதிப்பு ஏற்படும் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைச்சு போட்டு அங்கதான் நின்னாங்க. நம்ம சமுதாயத்துல அறிவு கட்டத்தனமா உடைச்சிட்டு ஓடி போயிருவாங்க. ஓடி போனா என்ன தெரியுமா, அதுவே பால் உடைஞ்சு அப்படி உடையிற மாதிரி தான் இருக்கும். இவங்க லைட்டா குத்தி விட்டு உடைச்சிட்டு ஓடி போனோம்னா அரசாங்கத்தினுடைய கொள்முதல் எல்லாம் போட்டு நம்ம வரி பணத்தை வச்சு புதுசா கோயில் கட்டி கொடுத்துருவாங்க. இந்த பலன் ஏற்பட்டு போயிடும். அதையெல்லாம் விட என்னன்னு கேட்டா, அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை உடைக்கும் பொழுது அதை எதிர்க்கிற மக்கள் தெளிவா இருந்தாங்க. எப்படி தெளிவா இருந்தாங்க? இப்ராஹிம் உடைத்திருப்பாரையானால் இப்ராஹிமை தான் தண்டிக்க வேண்டும், இப்ராஹிம் செய்த செயலுக்கு இப்ராஹிம் தான் பலிகடா என்பதை விளங்கித்தான் இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் போட முற்படுகிறார்கள். அப்ப இப்ராஹிம் நபி செய்த இந்த காரியத்திற்கு அவங்க தகப்பனார் மேல கை வைக்கணுங்கிற எண்ணத்துக்கு போகல. இன்னைக்கு நம்ம இப்ப சென்னையில இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தில் ஈடுபட்டு விட்டால் இதன் காரணமாக கன்னியாகுமரியில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுவான். ஏன் அங்க கை வச்சாங்களப்பா, அதுக்காக இந்த பதிலடின்னு கொடுப்பார்கள். அப்ப இதை அந்த தாவா நோக்கத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை வன்முறை கலாச்சாரமாகவும் கலவரத்தை தூண்டுகிற நோக்கமாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்துதான் இப்படியெல்லாம் மக்களுடைய மனோநிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் நமக்கு புரிய வைக்கின்றான். சூரத்துல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தில் 40வது வசனத்திலே சொல்கின்றான், லவ்லா தஃபுல்லாஹின் நாஸ பாலஹும் பி பாலின், சிலர் மூலம் சிலரை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கின்றான். அப்படி தடுத்திருக்காவிட்டால் லஹுத்திமத் சவாமிஉ, மடங்களும் வபியஉன், ஆலயங்களும் வஸலவாத்துன், வழிபாட்டு தலங்களும் வமசாஜிதுல்லாஹி யுذ்கரு ஃபீஹ இஸ்முல்லாஹ், அல்லாஹ் கஸீரா, அல்லாஹ்வுடைய பெயர் அதிகமாக துதிக்கப்படுகின்ற பள்ளிவாசல்களும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலர் மூலம் சிலரை அச்சமூட்டி வைத்திருக்கின்றான், தடுத்து வைத்திருக்கின்றான். அப்படி தடுத்து வைப்பதன் மூலமாக இந்த முஸ்லிம்களை தடுத்து வைத்திருப்பது, நீ கோயிலை உடைச்சிடாத, ஆலயங்களை உடைச்சிடாத, அந்த வழிபாட்டு தலத்தை சேதப்படுத்திடாத என்று தடுத்து வைத்திருப்பது எதற்கென்றால், நீ இதை உடைத்தால் அவர்கள் பள்ளியை உடைப்பார்கள் என்று அல்லாஹ் இங்க தடுத்து வைக்கிறான்.
அந்த மனிதர்களுக்கு தடுத்து வைக்கிறான். நீ பள்ளிவாசலை உடைச்சா அவங்க கோயில உடைப்பார்கள், எனவே நீ அவனை உடைக்காத அவன் ஓன் பள்ளி வழிபாட்டு தலத்தை உடைக்க வேணாம்னு சொல்லி மனிதர்களின் சிலர் மூலம் சிலரை நாம் தடுத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி தடுத்து வைத்ததிலிருந்து இறைவன் இந்த சமுதாயத்தின் ஒரு நல்லிணக்கத்தை எடுத்துரைத்திருக்கிறான் என்றால், இந்த வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பாக ஏன் இப்படி ஒரு வசனம் இறக்கி அருளப்படுகிறது என்றால், பொதுவாக நம்முடைய வழிபாட்டு தலத்தின் மீது நாம் அதிக அக்கறையும் அதிக மதிப்பு மரியாதை வைத்திருப்போம். மற்றவங்களுடைய வழிபாட்டு தலத்தில் அப்படி வைத்திருக்க மாட்டோம். ஆனால் மற்றவர்களும் அவர்களுடைய வழிபாட்டு தலத்தில் அக்கறை வைத்திருப்பார்கள், நம் மீது அப்படி வைத்திருக்க மாட்டார்கள். அப்ப நம்முடைய வழிபாட்டு தலத்தின் மீது அவர்கள் கை வைத்தால் நாம பதிலடி கொடுக்கணுங்கிற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலதான் அவங்களும் நம்மளை தாக்காம இருக்காங்க, நம்மளும் அவங்கள தாக்காம இருக்கிறோம். இப்படி இருக்கும் காரணத்தினால இப்படி சிலையை ஒடித்து புரிய வைப்பேன் என்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த இடத்தில் நமக்கு பொருந்தாது. நமக்கு பொருந்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தாவா பணி என்னன்னு கேட்டா, அவனுடைய சிந்தனையை சிதைத்து அதுல தூண்டி விட்டு அவனை புத்திமதி சொல்லி அறிவுரை வழங்கி, நீ நம்பக்கூடிய கடவுளுக்கு இந்த திராணி இருக்கிறதா, இந்த சக்தி இருக்கிறதா, இந்த அருள் இருக்கிறதா, ஒண்ணு இல்ல, அப்ப ஏன் இப்படி நம்புற, அதற்கு என்ன சக்தி இருக்குது, கேட்குமா பார்க்குமா என்றெல்லாம் அவனுடைய சிந்தனைக்கு மதிப்பு கொடுத்து அதை தூண்டி விட்டுத்தான் அவனை திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதே தவிர ஒரு சிலையை உடைத்து தாவா பணி செய்யறேங்கிற ஒரு நிலை அங்க கிடையாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினுடைய அந்த கட்டத்தில் இருக்கிற சூழ்நிலை வேற, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற சூழ்நிலை வேற. அதற்குத்தான் அல்லாஹ் பொருத்தமான அந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பல நல்ல படிப்பினைகள் நிறைய இருக்கிறது. அது என்ன படிப்பினைகள் சொன்னா, முதல்ல ஒரு தாவா பணி செய்யக்கூடியவர்கள், பிறருக்கு பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பணி செய்யக்கூடியவர்கள் சொன்னோம்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் அல்ல, அத்தனை பேரும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அசத்திய கொள்கைக்காரர்களிடத்தில் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பேண வேண்டிய விஷயம், நாம எந்த கொள்கையை விளங்கி இருக்கிறோமோ ஏற்றுக்கிறோமோ அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாரங்களோடு புரிந்திருக்க வேண்டும். இந்த செய்திகள் குறித்து அவர்கள் மாட்டு கேள்விகள் கேட்டா பதில் கொடுக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு தயாரிப்பு நம்ம கையில இருக்கணும். அந்த மாதிரி நம்முடைய கொள்கையை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ஒருத்தனை வணங்கணும், அவனுக்கு இணை வைக்க கூடாதுன்னு சொல்றோம். இந்த கொள்கை குறித்து என்னென்ன எதிர்கேள்விகள் வரும், நாம இது குறித்து நம்ம என்னென்ன சந்தேகங்கள் நமக்கு இருக்குது என்று முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஒரு அழகான ஒரு படிப்பினை. என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் 2வது அத்தியாயத்தினுடைய 260வது வசனம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி அரினி கைஃப துஹில் மௌத்தா, இறைவா இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடியவன் நீ என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் கேட்கின்றான், அவலம் துமின், நீ ஈமான் கொள்ளலையா, நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், அதை நீ நம்பலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அது அப்படி ஒரு உரையாடலாக வருகிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, பலா நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நீ உயிர்ப்பிக்க கூடியவன் தான், எத்துமை இன்ன கல்வி, அதை கண் கூட பாத்துக்கன்னு வைங்க, ஒரு தெளிவு எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா கிடைச்சிருச்சுன்னா அப்படி அழுத்தம் திருத்தமா போட்டு உடைக்கிறதுக்கு தெளிவா இருக்குமே என்பதற்காக வேண்டி, மன ஆறுதலுக்காக வேண்டி அதை கேட்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஒரு 4 பறவையை பிடிச்சுக்க, அதை நிறைய துண்டாக்கி விட்டுரு, அதுல ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு மலையினுடைய ஓரத்துல வச்சு பிறகு அதை கூப்பிடு, தீனக்க செய்யா, விரைந்து அது உன்னிடத்தில் வரும். இப்படித்தான் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் என்பதை அதை நிரூபிச்சு அல்லாஹ் தஆலா காட்டுறான். இத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கு சொல்றான், நமக்கு ஒரு கொள்கையை அவர் ஏற்றிருக்கிறார். இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் அவனுடைய பண்பு நலன்களை எல்லாம் அறிந்திருக்கிற ஒருவர், நம்ப வேண்டிய ஒருவர் இதை கேட்டு தெளிவு பெறுவதற்கு காரணம், அசத்தியவாதிகளுடைய எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளாக இருந்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடியவராக இருந்தால், அப்படி பதிலடி கொடுக்கக்கூடியவர் அந்த கொள்கையில் தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். 2வது முதல்ல தெளிவா இருக்கணும். நாம ஏற்றுக்கொண்ட கொள்கை சரி என்பதை நாமே தெளிவில்லாட்டி எப்படி போய் மக்கள்கிட்ட சொல்ல முடியும்? அப்ப முதல்ல நம்ம கொள்கையில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய பண்புகளில் முதல் பண்பு. 2வது என்னன்னு சொன்னா, நம்ம இப்படி சொன்ன உடனே அப்ப இனிமேல் நம்மளும் தெளிவாகணுமே, இறைவா இறந்தவர்கள் நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் எனக்கு காட்டுன்னு கேட்டக்கூடாது. இதுக்கு எப்படி புரியணும்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கேட்டதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டவனே சொல்றாங்க, நஹனு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்று,
அந்த கேள்வி கேட்பதில் இப்ராஹிமை விட நமக்குத்தான் அதிக முன்னுரிமை. அவர் கேட்காம இருந்தா நான் அதை கேட்டிருப்பேன், நான் அதுல தெளிவுபட்டிருப்பேன். இருந்தாலும் அவர் கேட்டுட்டாரு, கேட்டதுக்கு அல்லாஹ் காட்டிட்டான். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்கள் உண்மை என்றால், அதை நாம நம்புகிறோம் என்றால், அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதும் உண்மை, அல்லாஹ் அவருக்கு காட்டியது உண்மை, அதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்வது போதுமானது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வசனத்தை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அவங்க கேட்காம இருந்தா நான் கேட்டிருப்பேன் என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஆயத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம இதையே நம்பினால் போதுமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் காட்டிட்டான். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் என்பதை அழகான முறையில் அல்லாஹ் காட்டிட்டான். அதை நாம உறுதியாக நம்பினால் போதும். இந்த கொள்கை தெளிவு நம்மகிட்ட வேணும். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இரண்டாவது, இந்த கொள்கை குறித்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது நம்மிடத்தில் ஒரு தயாரிப்பு இருக்க வேண்டும். ஒன்று தெளிவு, நாம சத்தியத்தில் இருக்கிறோம், நாம அசத்தியத்தில் இல்ல, நாம பாத்தில கிடையாது, நம்மகிட்ட தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து விட்டது என்கின்ற ஒரு நிலை, தெளிவான நிலை. இரண்டாவது, எதிர்த்தரப்பினர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தயாரிப்பு இருக்கணும். ஒரு கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ் எது வணங்க கூடாது அப்படின்னு ஒரு ஆயத்தை போட்டோம். அவங்க சொன்னாங்க நாங்க வணங்கலையே, துவா தானே கேட்கிறோம் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்படி வாதம் வச்சா அப்படி என்ன பதில் சொல்றது? இப்படி கேட்டா அப்படி என்ன பதில் சொல்றோம்ட்டு எதிர்த்தரப்பினர் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்களோ அதை நம்மளே நமக்கு நாமே கேட்டு அது தெளிவு பெற்று அதுல இருந்து ஒரு தயாரிப்பு அடைந்து ஆதாரங்களோடு அப்படி சமர்ப்பிச்சோம்னா தான், இந்தா உன் பைபிள் இறைவேதம் சொல்ற இந்த இப்படி கேள்வி இருக்கு பதில சொல்லு, இது சரி இது குழப்பமா இருக்கு, அது இதுக்கு பதில் சொல்லு, இது குழப்பம் அதுக்கு பதில் சொல்லு. மொத்தத்துல எல்லாமே அப்படித்தான். இப்படி காட்டுற மாதிரி நம்ம ஆதாரங்களை தயாரிச்சுட்டு போகணும். அப்ப தயாரிப்பு நிலை நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அசத்தியவாதிகளுடைய கூற்றுக்களை முறியடிக்கின்ற சந்தர்ப்பத்துல நமக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம ஒரு தயாரிப்பு இல்லைன்னு வைங்க, சொல்லுங்க சொல்லுங்க இப்படிதான் இருக்கும். விலகாது நமக்கு, நான் யோசிச்சு சொல்றேன், ஆலோசனை பண்ணி சொல்றேன், இப்படி ஆகி போயிடும். மார்க்க விஷயத்துல சத்தியத்தை நிலைநாட்டுகிற விஷயத்துல திணறக்கூடிய சூழ்நிலை வந்துவிடக் கூடாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு. அப்படி ஒரு தயாரிப்பு நிலை, என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முழுக்க முழுக்க சிந்தனை திறனை நல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 258 வசனத்திலே குறிப்பிடுகின்றான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி. அல்லாஹ் தஆலாவை பற்றி, ரப்பை பற்றி இப்ராஹிம் இடத்திலே ஒரு வாதம் புரிந்தானே ஒருவன், அவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னன் கேட்கிறான், உன் இறைவன் என்ன செய்வான் அப்படின்னு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி அல்லதி யுஹி வ யுமீத், என் இறைவன் உயிர்ப்பிக்க கூடியவன், மரணிக்க செய்பவன் அப்படின்ட்டாரு. உடனே அவன் அதை ஏத்துக்கிட்டான். அவன் அதை மறுக்கல, உன் இறைவனை காட்டு, இப்படி கேள்வி கிட்ட வேற மாதிரி பதில் வந்திருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா, உன் இறைவன் செய்யட்டும்பா, உயிர்ப்பிக்க செய்யட்டும், மரணிக்க செய்யட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதே வேளை நானும் தான் செய்வேன், ஒரு ஆளை உயிர்ப்பிக்கிறேன், ஒரு ஆளை மரணிக்க செய்யறேன், அது என்னாலே முடியுமே,
ஆனா உஹி உமீத் அப்படிங்கிற வார்த்தையை அவன் போடுறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு அதை விளங்கிட்டு இப்ப சமயோஜிதமா என்ன பதில போட்டா கரெக்டா இருக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் தனக்கு இருப்பதாக அவன் சொல்கிறானே, உடனே இவன் அல்லாஹ் ஆயிருவானா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் தனக்கு இருப்பதாக சொல்லக்கூடியவன்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஒண்ணு மட்டும் இருக்கிறதா நீ சொல்றிய? அவனுடைய ஆற்றல் அனைத்து ஒன்று இருந்தாலும் நீ அல்ல, அனைத்து இருக்குதா என்பதை செக் பண்றதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்கிறாங்க. இன்னல்லாஹ் யத்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், இறைவன் சூரியனை கிழக்குல இருந்து கொண்டு வரான். ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரிப், உன்னால முடிஞ்சதுன்னா நீ மேற்குல இருந்து கொண்டு வா. இறைவன் உயிர்ப்பிக்க செய்கிறான், நானும் செய்கிறேன் சொன்னையா இல்லையா? இறைவன் மரணிக்க செய்கிறான், நானும் செய்கிறேன் சொன்னையா இல்லையா? இறைவன் சூரியனை கிழக்குல இருந்து கொண்டு வரான், நீ மேற்குல இருந்து கொண்டு வா பாப்போம். ஃபபுஹித்தல்லதி கஃபர், கேள்வி கேட்டவன் பதறி போனான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இதுதான் வாத திறமை. இந்த வாத திறமை எப்படி 10 வருஷம் உட்கார்ந்து படிச்சுட்டு வரதா? அது இல்ல. நம்முடைய கொள்கையினுடைய தெளிவும் அதற்கு எதிரான வாதங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்ற ஒரு தயாரிப்பும் இருந்தால் போதும் இந்த பதிலை தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய அசத்தியவாதிகள் யாருக்குமே தெளிவான சான்று கிடையாது. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான முறையில் வென்றார்கள் அல்லவா? இந்த தன்மையும் இந்த தாவா பணி செய்யக்கூடியவர்கள்ட்ட இருக்க வேண்டும். இது ஒரு அழகான படிப்பினை. இது போக அடுத்த ஒரு படிப்பினை என்னன்னா, நம்ம இந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்ல பண்புகள் கொண்டவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சாரம் எடுபடும். எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனார்ட்ட தாவா செய்யறாங்க. மக்கள்கிட்ட செய்யக்கூடிய தாவா ஒண்ணு, தன் தகப்பனார்ட்ட செய்யற தாவா ஒண்ணு, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மக்கள்கிட்ட செய்யக்கூடிய தாவாவுல நீங்க வேற நான் வேற, என்னுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்க சுபாவம் எப்படி இருக்கு, என்னுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாரும் கண்டுபிடிக்க போறது இல்ல. உங்க சுபாவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய போறது இல்ல. நான் உங்களை ஒரு அந்நியராக சந்தித்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருவேன், அறிவுரை வழங்குவேன். ஆனால் என் தகப்பனாரிடத்தில் நான் ஒரு அறிவுரை வழங்குவதாக இருந்தால் அவருக்கு என்னை பத்தி A to Z எல்லாமே தெரியும். நான் ஒரு தருதலையாகவோ குடிகாரனாகவோ ஒரு சினிமா பார்க்கக்கூடியவனாகவோ இப்படி ஊர் சுற்றி திரியக்கூடியவனாகவோ பொறுப்பற்றவனாக இருந்து கொண்டு நீங்க நல்லா தொலைப்போங்க, வீடு பிடிக்காதீங்க இப்படி சொன்னு வைங்களேன், போடா போடா பேச வந்துட்டான் இவெல்லாம் அப்படின்றாங்க. ஏன் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இடம் கொடுக்காது. காரணம், நாம் அந்த தகுதியில் இருக்கிறோமான்னு பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, மற்றவர்களுக்கு தாவா செய்வது அடுத்து செய்யறாங்க, அதுல பின்வாங்கல. ஆனால் தன்னுடைய தகப்பனார்ட்ட செய்யக்கூடிய ஒரு தாவா பணி பாருங்க, அவர்கள் தன்னுடைய தகப்பனார்ட்ட எத்தனையோ அறிவுபூர்வமான வாதங்களை எல்லாம் வைத்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பின்வாங்கல. அந்த தாவா பணி செய்வதை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுவதே, இவர் ஒரு இளைஞராக இருந்து தாவா செய்யறாரு. இளைஞராக இருந்து தாவா செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய தகப்பனார் செய்வதையெல்லாம் தப்பு தப்புன்னு புட்டு புட்டு வைக்கிறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருப்பார். ஏன்னா ஒழுக்கமாக இருந்தால்தான் கண்ணியத்தோடு. நம்ம ஒரு காலத்துல அப்படி தப்பா இருந்துட்டோம், இப்பவாவது திருந்தி தன்னுடைய தகப்பனார்கிட்ட புத்திமதி சொன்னோன்னு வைங்களேன், 99% அவர்களும் மாறி வந்துருவாங்க. பரவாயில்லையே, நம்ம பையன் ஒரு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தான், இப்ப நல்லது தானே சொல்றான், என்னத்த சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தகப்பனார்ட்ட ஏற்படும். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, நம்முடைய தாய் தகப்பனார் சத்திய கொள்கையின் பக்கம் வருவது அல்ஹம்துலில்லாஹ் வரட்டும். அப்படி வராத பட்சத்துல கூட நாம அசத்திய கொள்கையின் பக்கம் விழாமல் இருப்பதற்கு ஒரு கேடயமா அமையும். இப்ப நம்முடைய தாய் தகப்பனார், நம்ம அண்ணன் தங்கச்சிகளா இருக்கிறாங்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, வரதட்சணை வாங்கி நம்முடைய பெற்றோர்களுக்கு புத்திமதி சொல்றோம், செய்யாதீங்க, வரதட்சணை கொடுக்கறது பாவங்க, அது அநியாயம், ஏன் இப்படி செய்யறீங்க, இது ஹராமான வழியில போயிரும், மகர் கொடுத்தா திருமணம் முடிக்கும் ரொம்ப புத்திமதி சொல்றோம். அவங்க ஏத்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு சீர்திருத்த திருமணம் நடந்து போயிடும், அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். அவர்கள் மறுத்துட்டாங்கன்னா அதனால ஒரு நன்மை என்ன தெரியுமா, அவர்கள் உணர்வார்கள், இந்த பிள்ளைக்கு வரதட்சணை வாங்கினது அவன் இவ்வளவு கண்டிச்சு பேசுறான், இவனுக்கு வரதட்சணை வாங்கினோம்னா கல்யாணமே வேண்டாம்னு ஓடி போயிடுவான், இவனுக்கு அது வாங்காம இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வருவாங்க. சத்திய பிரச்சாரத்தை சொல்ல சொல்லதான் அசத்தியத்திலிருந்து அப்படியே நீங்கி சத்தியத்தை நோக்கி அவங்க இணங்கி வருவாங்க. இல்லன்னு வைங்களேன், அந்த நம்முடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ இந்த மாதிரி வாங்கி நடத்தப்படுகிறதை நம்முடைய பெற்றோர்கள்ட்ட நம்ம கண்டிக்கலன்னு சொல்லுங்க, என்ன ஆயிரும், அவங்க பார்ப்பாங்க, ஓஹோ இவர் கண்டுக்க மாட்டான் போல இருக்கு, இவனுக்கும் 4 விலை பேசிடுவோம் அப்படின்னு விலை பேசிடுவாங்க. நாம சத்தியத்தின் பக்கம் அவங்களை அழைக்கல, அவங்க நம்மளை அசத்தியத்தின் பக்கம் இழுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பாதகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது குடும்பத்தினர்கள்ட்ட செய்யக்கூடிய ஒரு தாவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வகையில செஞ்சு பார்த்துட்டாங்க. உடனே எல்லாம் புறக்கணிச்சுட்டு வரல, பல வகையில செஞ்சு அதுல ஏற்றுக்கொள்ள ஒரு நிலை வருது. எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க.
முதல்ல தான் ஒழுக்கத்தோடு இருந்து கண்ணியத்தோடு இருந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய தாவாவில் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தாவாவில் ஒரு கூச்ச சுபாவம்லாம் இருக்காது. பெற்றோர்களுக்கு உரிமைகள் செய்யறதா ஒரு கூச்சம், ஒரு தன்னடக்கம், ஒரு பேசக்கூடிய தன்மையில ஒரு வெக்க உணர்வுலாம் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம சொல்லக்கூடிய கொள்கை, நாம சொர்க்கத்துக்கு போறோமா, நம்முடைய பெற்றோர் சேர்ந்து சொர்க்கத்துக்கு வரணும். அப்படி ஒரு இரக்கம் உள்ளவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனார்கிட்ட தாவா பண்றாங்க. தாவா பண்ணும் பொழுதும் ஒரு அறிவுபூர்வமான முறையில தாவா. எப்படி 19வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 42வது வசனத்துல இருந்து, இது காலலி அபிஹி யா அபதி, என்னுடைய தகப்பனாரே, லிம தாபுது மாலா யஸ்மஉ, ஒன்றையுமே செவியேற்காத, வலா யுபுசிரு, எதையுமே பார்க்காத, வலா யுகுனி அன்ட செய்யா, உனக்கு எந்த ஒரு நன்மையுமே தராத ஒன்றை நீங்க ஏன் போய் வணங்குறீங்க? நீங்க வணங்குறீங்களா, அது ஏதாவது உங்களுக்கு நன்மை தருதா? சரி, நீங்க கேட்கிற பிரார்த்தனையாவது அது செவிமடுத்து கேக்குதா? கேக்குதா, ஓகே, கேக்குதா? அல்லது நீங்க என்னதான் செய்யறீங்கன்னு அது உங்களை பார்க்குதா? இந்த கற்சிலைகள் ஒண்ணுமே செய்யலங்கிறது தெரிஞ்சு கூட ஏன் வணங்குறீங்க? அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான வாதம். ஏன்னா நம்முடைய வாதங்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி பூர்வமாக வைக்கின்ற வாதங்கள் ஒரு காலத்தில் எடுபட்டு நிக்காது. ஆனால் அறிவுபூர்வமான வாதங்கள் தான் அவனை ஈர்த்து கொண்டு வரும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. எப்படிங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டது, அவர் சொல்றாரு, வந்து நான் ஒரு பல கடவுள் கொள்கையில் இருந்தேன். என்னுடைய முதலாளி வந்து முஸ்லீம். அவர் கேட்டாரு, ஏன்பா நீ வந்து சரஸ்வதினு ஒரு கடவுள் நம்பி வணங்குறீங்களே, லட்சுமின்னு ஒரு கடவுள் நம்பி வணங்குறீங்களே, அந்த கடவுளுடைய படத்தையெல்லாம் வந்து ஒரு கடவுளுக்கு சமமா வச்சு வணங்குறீங்க, அந்த கடவுளுடைய சிலையும் கடவுளுக்கு சமமா வச்சு வணங்குறீங்க, படமும் சிலை ஒண்ணுங்கிற அளவு கொண்டு போயிட்டீங்க, அந்த படத்தை சுருட்டி ஒரு பட்டாசு தயாரிக்கிறீங்க, அந்த பட்டாசு வெடிஞ்சிருச்சு, இப்ப கடவுளுக்கு நீங்க என்ன தன்மை கொடுத்திருக்கிறீங்க? அந்த கடவுள் வெடிச்சு போயிட்டாரா? எப்படி உங்க கடவுள் நீங்க நம்புறீங்க, நம்பக்கூடிய கடவுள் ஏன் இப்படி சிதைக்கப்பட்டார்? அப்ப அந்த பட்டாசுக்கு அருள் இருக்கு, வெயிட் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கடவுளுக்கு வெயிட் இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? சரிதானே, நம்மளே கடவுளை கண்ணியப்படுத்தலைன்னா அப்ப இது கொள்கையே சரியில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை திறனால் அவர் ஈர்க்கப்பட்டு முன்வரார். இப்படி முன்வரக்கூடிய ஒரு தன்மை காரணமே அறிவுபூர்வமான வாதம் தான். அவர்கள்ட்ட இருக்கிற பலகீனம் என்ன? அசத்தியவாதிகள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பலகீனத்தை அறிந்து எடுத்து சொல்றாங்க பாருங்க, இதன் மூலமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, என் தகப்பனாரே, உங்களுக்கு கிடைக்காத ஒரு நேர்வழியை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் சொல்றது கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு நேரான பாதையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எங்களுடைய கற்சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, கடவுள்களை எல்லாம் வணங்கக்கூடாது என்று நீ எங்களை தடுக்க பார்க்கிறாயா? இப்ராஹிமே, ஒரே அடியாக நீ வீட்டை விட்டு ஓடி போய்விடு, இல்லை என்றால் உன்னை கல்லெறிஞ்சு கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனார் மிரட்டின பிறகுதான், இதுக்கப்புறமும் இருக்க முடியாது, வீட்டில இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் அந்த தாவா பணி அங்க நிறுத்திட்டு அப்படி வெளியே வராங்க. அது வரைக்கும் தன்னுடைய தகப்பனார்ட்ட பிரச்சாரம் செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய குடும்பம் தான் அவருக்கு ஒரு ஆதரவு, அந்த ஆதரவே இல்லைங்கும் போதுதான் வெளிவராங்கன்னா, அது வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட இந்த தாவா பணி செய்வது, இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தன் குடும்பத்தாரிடமும் தாவா பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும், அது அறிவுபூர்வமான தாவா பணிகளா இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும், அதை செய்யக்கூடியவர்கள் நல்ல பக்குவம் உள்ளவராக, நல்ல பண்புகளை பேணி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையும் இதில் நாம உணர்ந்து கொள்ளலாம். இன்னொரு படிப்பினை என்னன்னா, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறோம்னு வைங்களேன், சத்திய கொள்கையை சொல்றோம், அந்த சத்தியத்தை ஆழமா பதிய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கதை கூட சொல்லி நம்ம புரிய வைப்போம். கதை சொன்னோம் என்ன செய்யக்கூடாது, இது எங்க நடந்துச்சு, கழுது தெரிஞ்சு கட்டெரும்பா போகாதா அப்படிங்கிறோம், கழுது என்னைக்கு தெரிஞ்சு, எப்ப கட்டெரும்பா போச்சு, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, ஒரு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சொல்றது. அப்படி கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட இந்த வழிமுறை இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தாவா பண்ணாங்க அப்படின்னு 6வது அத்தியாயத்துல 74வது வசனத்திலிருந்து சொல்லிட்டு வரான். அதுல என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கதை தான் சொன்னாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு இதுதான் என் கடவுள் நம்பிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இதுதான் கடவுள் நம்பின, அப்புறம் இரவு போனதுக்கு பிறகு என்னடா நட்சத்திரங்களை காணோம், காணாம போறதெல்லாம் கடவுளாகுமா, இது கடவுள் அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் நிலாவை பாக்குறாரு, இது கடவுள் அப்படின்னு நினைக்கிறாரு. நிலா காணாம போனோம்னு, ஆஹா இது கடவுளா இருக்காது. அப்புறம் சூரியனை பாக்குறாரு, அப்ப இதுதாங்க கடவுள் கரெக்ட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்துட்டு, ஆஹா சூரியனோட இதுவும் கலைஞ்சிருது, அப்ப இதுவும் கடவுள் கிடையாது, என் இறைவன் தான் கடவுள் ஒரு முடிவுக்கு வந்ததாக ஒரு செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுறான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் தௌஹீதுக்குள்ள ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அப்படி ஏத்துக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைக்காதவராகவே இருந்தார். குர்ஆன்ல ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சொல்வது, வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்கீன்கள் ஒரு காலத்துல இருந்ததே கிடையாதுன்னு தான்.
அவர்கிட்ட இணை வைப்புங்கிற சாயல் கூட கிடையாது. நல்வழியில் தான் அவர் வாழ்ந்தார். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும்ங்கிற நிலையில் தான் எல்லா காலத்திலும் இருந்தார். ஒருவேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்து அசத்தியத்தில் இருந்துட்டு அப்புறம் திருந்திருக்கலாமே நினைக்க கூடாது. எல்லா காலத்திலையும் அவர் நேரான பாதையில் தான் இருந்தார் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது எதுக்கு இப்படி ஒரு கதை சொன்னார்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே அத்தியாயத்துல 6வது அத்தியாயத்துல 83வது வசனத்துல சொல்கின்றான், இதுவெல்லாம் இந்த கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக இப்ராஹிமுக்கு கொடுத்த ஆதாரங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்படி சொல்லு, இப்படி புரியவை, அந்த மக்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அதனால் ஈர்க்கப்படுவார்கள். இப்ப நம்ம கூட ஒரு உதாரணம் சொல்லுவோம், ஏங்க எனக்கு எல்லாம் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும் மக்களை ஏமாத்துறதுக்கு சில சூஃபிகள் வந்திருக்காங்க, அம்புட்டும் ஃப்ராடுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்படிதான் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, நின்னுகிட்டு இருக்காரு, தொழுக நேரம் வந்துச்சு, என்னங்க தொழுகாம இருக்கிறிய, நான் காபத்துல்லாவிலே தொழுதுட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை தூக்கி எறிகிறாரு, என்னங்க ஆச்சு, இல்ல காபத்துல்லாவில வந்து தீ பிடிச்சிட்டு இருந்துச்சு, தண்ணி ஊத்தி அணைச்சேன் அப்படிங்கிறாரு. என்னங்க இந்தியாவில வந்துட்டு காபத்துல்லாவில தீ பிடிச்சது அணைச்சேங்கிறாரு, இவர் ஏமாற்று பெருளையா இருக்காங்க, காபத்துல்லா நடக்குது இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்களா, சரி புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய தட்டு நிறைய சாப்பாடு, உள்ள ஒரு கோழி, ஒரு மீன், முட்டை எல்லாம் போட்டாச்சு, தட்டு நிறைய சோறு, இந்தாங்க அஜரத்து சாப்பிடுங்க வச்சிட்டாங்களாம். நீ பாக்குறாங்க, டீ கண்ணெல்லாம் செவந்து போய், அட பாவிகளா நீங்களாம் நாசமா போயிருவீங்க, ஒரு சேக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற, தட்டு நிறைய சோறு வைக்கிறீங்க, குடிக்க தண்ணி கூட கிடையாது, ஒரு குழம்பு கூட கிடையாது, உங்களுக்கு எல்லாம் கருணையா இல்லைன்னு திட்ட ஆரம்பிச்சாராம். பின்னாடி இருந்து ஒருத்தன் ஓங்கி அடிச்சான, அறிவில்ல, சோத்துக்குள்ள இருக்கிற கோழி தெரியல உனக்கு, காபத்துல்லாவுல இருக்கிற தீ பிடிச்சது தெரியுமா உனக்கு அப்படின்னு தூண்டாராம். ஆஹா பாத்தீங்களா, இது கூட தெரியாதவர்கள் தாங்க மக்களை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவோம். உடனே இது எத்தனாம் தேதி நடந்தது அப்படின்னு கேட்க கூடாது, சிந்திக்க தூண்டுவதற்காக ஒரு கதை சொல்றோம், கெட்ட எண்ணம் கிடையாது. அப்படி இந்த மாதிரி சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கலாம் என்பது கூட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. இப்படிலாம் அவர் சொல்லிட்டு வராருங்க. சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இதுதான் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அதற்கு எதிராக வருகின்ற தடை கற்கள். அந்த மக்கள் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, இந்த பார் இந்த வெள்ளம் வச்சுக்கிட்ட இங்க இருக்கக்கூடிய கற்சிலைகள் உனக்கு பெரிய சூழ்ச்சி பண்ணிடுவோம், ஆளை காலி பண்ணிடுவோம், இந்த சிலைகளை வைத்தே உன்னை உண்டில்லன்னு ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டலை விடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதிலடி கொடுக்கிறாங்க. அந்த பதிலடி மட்டும் நமக்கு தெரிந்து கொண்டால், இந்த உலகத்துல லட்சோப லட்சம் அசத்தியவாதிகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அவதூறுகள் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சாரத்திற்கு முறியடிக்கக்கூடிய முயற்சிகளை கையாண்டாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட வாதங்களை நம் மீது வைத்தாலும் சரி, அதையெல்லாம் முறியடிக்கின்ற ஒரு அழகான நெத்தியடி பதிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க. அதுதான் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திலையும் நேர்வழி பெற்றவர்கள் அசத்தியவாதிகளை எதிர்கொள்ளும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதாரமான ஒரு வார்த்தை. அப்படி என்ன ஒரு பதிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருப்பாங்க என்பதை அடுத்த வார ஜும்மாவுல இன்ஷா அல்லாஹ் நாம தெளிவாக அறிந்து. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தரும் படிப்பினைகள் மற்றும் அவர்களுடைய பிரச்சார பணிகள் தரும் படிப்பினைகள், அந்த படிப்பினைகள் மூலமாக நாம் ஏற்றுக்கொண்ட ஓரிரை கொள்கையை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்பட செய்து அதிலிருந்து தடம்புரண்டு விடாமல் இருப்பதற்காக பல்வேறு செய்திகளை அவர்களுடைய வரலாற்றிலிருந்து அறிந்து கொண்டோம். அதோடு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை எவ்வாறு எடுத்துரைத்தார்கள், அப்படி எடுத்துரைக்கும் பொழுது நேர்ந்த சோதனைகள் என்ன, அதை அவர்கள் எப்படி கையாண்டார்கள், அவர்களை போன்று நாமும் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சென்றால் எந்த அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை பற்றிய ஒரு ஒப்பீடையும் கடந்த வாரத்திலிருந்து நாம் அறிந்து வருகிறோம். அதுல இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பல முறைகள், பிரச்சார முறைகளில் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் கடுமையான எதிர்ப்புகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தள்ளும் பொழுது அந்த எதிர்ப்புகளுடைய விளிம்பில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பதிலை பதிவு செய்கிறார்கள். அந்த பதில் இந்த ஏகத்துவவாதிகளுக்கு தெரிந்து கொண்டோமேயானால், ஏகத்துவவாதிகளாகிய நாம் அறிந்து கொண்டோமேயானால், இந்த உலகத்தில் நமக்கு எதிராக அசத்தியவாதிகள் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை கையாண்டாலும், எப்படிப்பட்ட அவதூறுகளை உற்பத்தி செய்தாலும் அது ஒரு காலத்திலும் எடுபடாது என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். அந்த பதில்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை 2 வகையாக பிரித்து அந்த அசத்தியவாதிகளிடத்தில் பதில் சொல்கிறார்கள். ஒன்று, இந்த மக்கள் அல்லாஹுக்கு இணையாக சில நல்லடியார்களை கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்று நம்பி உதவி கேட்கிறார்கள். இப்படி நம்பிக்கை கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வழிபாடுகள் எல்லாம் பாவமானது, அறிவுகட்டத்தனமானது, ஷைத்தானுடைய அடிச்சுவடாக இருக்கக்கூடியது என்பதை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே எடுத்து சொல்லி வருகிறார். அந்த பிரச்சாரத்தினுடைய உச்சகட்டத்தில் இறுதியாக அந்த அசத்தியவாதிகள், இணை வைப்பாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கடுமையாக தர்க்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி தர்க்கம் செய்யறாங்கன்னா, அல்லாஹுதான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்திருக்கிறான் என்று நீ சொல்ற, எங்களுடைய இந்த கற்சிலைகளும் இந்த உலகத்தில் சிலவற்றை படைத்திருக்கிறார்கள் என்று காட்டி தர்க்கம் செய்யல. நீ அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறாய், அந்த கொள்கையில் எங்களை அழைக்கிறாய், நாங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய இந்த இணை வைப்பு தெய்வங்களை எல்லாம் நீ கண்டபடி ஏசுகிறாய், திட்டுகிறாய், விமர்சனம் செய்கிறாய். இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிற உன்னை எங்களுடைய இந்த கற்பனை தெய்வங்கள் எல்லாம் அழிச்சு நாசமாக்கிறோம், பயந்துக்க என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 வகையான பதிலை சொல்கிறார்கள். அந்த 2 வகையான பதிலும் நமக்கு பல படிப்பினைகளை தரக்கூடிய, நாம் இந்த பிரச்சார களத்திலே ஒவ்வொரு தௌஹீதுவாதியும் சந்திக்கின்ற படிப்பினையாக இருக்கின்றது. முதல் பதிலாக சொல்கிறார்கள், கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, துஹாஜூனி ஃபில்லாஹி, அல்லாஹ் குறித்து நீங்கள் என்னிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்கள், வகத் ஹதானி, அல்லாஹ் தான் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான்.
அப்படி சொல்லிவிட்டு வலா அகாஃபுமா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் யாரை இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லாஹ்வுக்கு, அந்த இணை வைப்பு தெய்வங்களை நான் ஒரு காலத்திலும் பயந்து கொள்ள மாட்டேன். அவைகள் எனக்கு எந்த சூழ்ச்சி செய்யும் என்று நீங்கள் பயமுறுத்தினாலும் சரி, எந்த மாதிரியான தீங்கிழைக்கும் என்று எங்களை அச்சமுறுத்தினாலும் சரி, இந்த அச்சத்திற்கெல்லாம் பயந்து போகக்கூடிய ஒடிந்து போகக்கூடியவன் நான் கிடையாது என்று சொல்லிவிட்டு, இல்லா யஷா ரப்பி ஷையா, ஒருவேளை என் இறைவன் நாடினால் அது நடக்கும். ஆனால் நீங்க உங்க கடவுள் மூலமாக செய்தது என்று நினைத்து விடக்கூடாது. உங்கள் கடவுள் மூலமாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நேர்ந்து விடும் என்று நான் ஒரு காலத்திலும் பயப்பட மாட்டேன். எனக்கு எது நடக்காது, இறைவனாக நாடினால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் செய்தியாக பதிலை சொல்றாங்க. இத நாம கூட பிரச்சார காலத்துல பாக்குறோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒவ்வொருவரும் எடுத்து சொல்லும் பொழுது அந்த சந்தர்ப்பத்துல அவுலியாக்களை நம்ம விமர்சனம் செய்வோம். நீங்க அவுலியாக்கள் சொல்றீங்களே, அந்த கற்பனை அவுலியாக்கள் எல்லாம் கடவுளுடைய அந்தஸ்துக்கு வைக்கிறீங்களே, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? குர்ஆனில் சான்றுகள் இருக்குதா? எந்த சான்றும் இல்லாம இணை வைப்பு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறீங்களே, நாளைக்கு மறுமை நாள்ல நரகத்துக்கு போயிருவீங்களா சொல்லும் பொழுது எங்கள் அவுலியாக்கள் திட்டிவிட்டார்கள். இவர்கள் பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னா மழை பெஞ்சு பொதுக்கூட்டமே நாசமா போயிரும் பாருங்கன்னு சொல்லுவார்கள். நம்ம என்ன அறிக்கோம், நாங்க என்னைக்கு பொதுக்கூட்டம் போட்டாலும் வரலாற்றுல ஒரு நாளும் மழை பெய்தது கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் நீ இப்படியெல்லாம் மழை பொழிந்து விடும் என்று மிரட்டினாலும் அது பயப்பட மாட்டோம். எங்களால பப்ளிக் மீட்டிங் போட முடியாட்டி உள்ளர நிகழ்ச்சியாவது போட்டு எங்க கொள்கையை சொல்லுவோம், பயந்து போக மாட்டோம். ஒருவேளை மழை வராது என்று நம்பி நாங்க பொதுக்கூட்டம் போடும் பொழுது மழை வந்துவிட்டால் அல்லாஹ் நாடிதான் வந்து விட்டதே தவிர உங்க அவுலியாக்கள் நாடி வந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக் கூடாதுன்னு ஒரு பதில் சொல்லுவோம். மேடையில கடுமையான ஒரு தாக்குதலோடு இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து வைத்து விட்டு இறங்கும் போது எங்களுக்கு கால் தவறி கீழே விழுந்துட்டோன்னு வைங்க, அவுலியாக்கள் செய்த சூழ்ச்சியினாலதான் கால் உடஞ்சிருச்சுன்னு விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் நாடினால் அது நடந்திருக்கும் விளங்கணுமே தவிர உங்களுடைய கற்பனை தெய்வங்களால் உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் பண்ண முடியாது, செய்ய முடியாது என்று இன்னைக்கு நம்ம பிரச்சார களத்துல ஒவ்வொருவரும் சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோமே. அது போன்று அல்லாஹ் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான்ல. இப்ப பில்லி சூனியன் ஊரை ஏமாத்திட்டு திரிகிறாங்க. எத்தனையோ பிராடுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புதுமையான பல பில்லி சூனியங்களை மக்களுக்கு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பில்லி சூனியங்கிறீல, பேய் பிசாசுங்கிறீல, நீ வைக்கிற சூனியத்தை எங்களுக்கு வை பாப்போம், உன்னுடைய சூனியம் ஜெயிக்குமா, எங்க ரப்புல் ஆலமீன் நாங்க ஜெயித்து காட்டுறானு பாப்போம். அந்த வாதம் ஒரு காலத்திலையும் எடுபடாத ஒரு சரித்திரமாகத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏகத்துவ பிரச்சார காலகட்டத்துல இந்த களத்துல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சூனியம் வச்சு இவன் கையை ஒண்ணு இல்லாம ஆக்குன, முடக்க செஞ்சேன், காலை முடக்க செஞ்சேன், கீழே உழுக செஞ்சேன், குப்புறப்படுக்க செஞ்சேன், ரத்தம் கக்கி சாக செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக எந்தெந்த அசத்திய வாதங்களை வைக்கிறீர்களோ அந்த அசத்திய கருத்துக்கள் மூலமாக, கொள்கைகள் மூலமாக நாங்கள் ஒரு காலத்திலும் பயந்து போகக்கூடியவர்கள் கிடையாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பதிலை நாமும் மேற்கொண்டு விட்டால் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இந்த சத்திய பிரச்சாரத்தை இருந்து நாம துவண்டு விடாமல் இருப்பதற்கு ஒரு படிப்பனையாக அமைகிறது. இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபலா கௌஃபுன் அலைஹிம், எந்த விதமான பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த கவலையும் படமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான். அல்லாஹுதான் எங்கள் கடவுள் என்று நம்பிவிட்டோம், அதில் எப்படி உறுதியாக இருப்பது? அந்த உறுதியைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே பதிலாக தருகிறார்கள். என்ன பதில் தருகிறார்கள் தெரியுமா? அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், 6வது அத்தியாயத்துல 81வது ஆயத்துல சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற ஒரு காரியத்தை செய்துவிட்டு அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற வகையில இந்த தெய்வங்களாக நீங்கள் சித்தரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை வைத்து என்னை நீங்கள் பயமுறுத்துகிறீர்களே, கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த இணை வைக்கக்கூடிய தெய்வங்கள் மூலமாக நான் எப்படி பயப்படுவேன்? நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் தெரியுமா? வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மாலம் யுனஸில் பிஹி சுல்தான் அலைக்கும் சுல்தானா, எந்தவித சான்றும் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல், தக்க ஆதாரங்கள் இல்லாத நீங்களே
கற்பனை தெய்வங்களை உண்டாக்க தெரியுதுன்னு சொன்னா எந்த விதமான சான்றுகளையும் வைக்காமல் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாமல் கற்பனை தெய்வங்களை உண்டாக்குற உங்களுக்கே இவ்வளவு தைரியம் இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அட அசத்திய கொள்கையில் இருக்கிற நீனே எங்களை பயமுறுத்துறேன்னு சொன்னா சத்திய கொள்கையில் இருக்கிற நான் எப்படி உனக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், பாதுகாப்புல, தப்பித்துக் கொள்வதில், பயப்படாமல் இருப்பதில் இந்த இரண்டு கூட்டத்தார்களில் எந்த கூட்டத்தார் சிறந்தவை என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு கூட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், கற்பனை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக கற்பனை தெய்வங்களை வடிக்கிறார்கள். இந்த அசத்தியவாதிகளுடைய இந்த கொள்கைக்கு ஆதாரம் இல்லை. இந்த அசத்தியவாதிகளுக்கு தைரியம் ஜாஸ்தி இருக்க வேண்டுமா, அல்லது தக்க சான்றோடு அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்கின்ற ஏகத்துவ கொள்கையிலே சத்திய பாதையிலே அப்பழுக்கற்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இவன் தைரியசாலியாக இருக்க முடியுமா? அதை சொல்கிறார்கள். நான் அல்லாஹ்க்கு எதை இணை வைக்கல, அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கும் நான் இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொன்னா, அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொண்டிருக்கிற நான், அல்லாஹ் மட்டும்தான் என்னை காப்பான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற நான் உனக்கு எப்படி பயப்பட முடியும்? நான் எந்த அளவு தைரியமா இருக்க முடியும் தெரியுமா? நீ எந்த வகையான தீமையை செய்தாலும், தீங்கிழைத்தாலும், கேடு விளைவித்தாலும் எனக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது, போங்கடான்னு பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பதில் தான் ஏகத்துவவாதிகள் இந்த உலகத்தில் சந்திக்கின்ற எல்லா சோதனைகளுக்கும் ஒரு அருமருந்தான ஒரு பதிலாக இருக்கின்றது. என்ன பதில்? அசத்தியவாதிகள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, அவர்களுடைய கொள்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது கூட்டமாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் இருக்கிற பலம் பணமாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பலம் செல்வாக்காக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பலம் அரசியல் செல்வாக்காகவோ பதவிகளாகவோ இருக்கலாம். ஆனால் இந்த ஏகத்துவவாதி ஒருவனாக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் இவனுக்கு பின்னால் இருக்கின்ற பலம் அல்லாஹ்வாக இருக்கின்றான். இதுதான், எனக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கின்றான், என்னோடு அல்லாஹ் இருக்கின்றான், உன்னோடு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இந்த கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு பெற்றவர்களா, மிகப்பெரிய பலசாலிகளா, அல்லது இவர்களெல்லாம் படைத்த என்னோடு இருக்கின்ற ரப்புல் ஆலமீன் பெரிய பலசாலியா? இந்த நம்பிக்கை மட்டும் ஏகத்துவவாதிகளுக்கு இருந்துவிட்டால் இவர்களுடைய ஈமானை யாராலும் பறிக்க முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவர்களுடைய கொள்கையின் உறுதியிலிருந்து இவர்கள் தோண்டுவிட முடியாதுங்கிற அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பதிலை பதிவு செய்கிறார்கள். பதிலை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கையிலும் உறுதியாக இருந்த காரணத்தினாலதான் அல்லாஹ்வும் உதவி புரிந்து கொண்டே இருக்கின்றான். எப்படி உதவி புரிகிறான்னா, இந்த பதிலோடு ஒருவன் தன்னுடைய ஏகத்துவ கொள்கையிலிருந்து சருகாமல் இருக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்கு ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனத்துல 6வது அத்தியாயத்துல 82வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற விரும்புவார்களேயானால், அல்லாஹ்வுடைய உத்தரவாதத்தையும் உதவியையும் பெற விரும்புவார்களேயானால் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பும் உதவியும் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? வலம் எல்பிசு ஈமானகும் பிதுல்மின், இணை வைப்பு என்கின்ற அநியாயத்தை தன்னுடைய இறை நம்பிக்கையோடு கலந்து விடக் கூடாது. எக்காலத்திலும் நான் அல்லாஹ்வை நம்புறேன், அவளையாட்டி உதவி தேடுறேன்னு சொன்னா அவன் அல்லாஹ்வை நம்பியவனாக முடியாது. நான் அல்லாஹ்வை மட்டும் தான் நம்புகிறேன், அவனுக்கு இணை வைப்பதில்லை என்று சொல்றவன் தான் உண்மையாக அல்லாஹ்வை நம்பியவனாக ஆக முடியும். அந்த ஏகத்துவவாதிக்குத்தான் லஹுமுல் அம்னு, பாதுகாப்பு கிடைக்கும், வஹுவல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கொள்கையினுடைய உறுதி, உலகத்தில் யார் நம்மை எதிர்த்தாலும், நம்முடைய சத்திய பிரச்சாரத்திலிருந்து நம்மை வீழ்த்த வேண்டும் என்று முனைப்பு காட்டினாலும் அவர்களுக்கு பின்னால் யாரும் இல்லை, நமக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் சோதனைகளை வென்று காட்டினார்களோ அப்படிப்பட்ட வெல்லக்கூடிய திராணியை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எப்படியெல்லாம் வென்று காட்டுறாங்க பாருங்க. இப்படி அவர்கள் சொன்ன உடனேயே இந்த அசத்தியவாதிகள் சொல்றாங்க, இவருக்கு எதிராக ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுங்கள், அந்த கட்டிடம் முழுக்க நெருப்பு குண்டங்களை போட்டு நிரப்பி இந்த இப்ராஹிம் அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசுங்க என்று சொல்றாங்க. அப்படி தூக்கி வீசப்படுகிற நேரத்துல
குண்டு கட்டாக இழுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்தில் நெருப்பு தொட்டி நீர் தொட்டி மாறி கட்டி நெருப்பு தொட்டியில போடுகிறார்களே, அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நாமல் வக்கீல், அவன்தான் சிறந்த பாதுகாவலன் என்பதை சொன்னார்கள். அந்த நேரத்திலே தூக்கி எறியப்பட்ட இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த நெருப்பினுடைய அந்த தாக்கம் வரக்கூடாது என்பதற்காக வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யானார் நெருப்பே கூனி பர்தன், குளிராகிவிடு, வசலாமுன் அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிமுக்கு சாந்தமாகிவிடு என்று கட்டளையிடுகின்றான். அப்படியே சாந்தமாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்கான்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அல்லாஹ்வுடைய உதவி அந்த நேரத்தில் அவருக்கு கிடைக்கின்றது. அதை தொடர்ந்து பல ஆண்டுகள், எவ்வளவு ஆண்டுகள், அந்த இளைஞர்ல இருந்து தள்ளாத வயதாக வரக்கூடிய முதுமை வரைக்கும் தானும் தன்னுடைய மனைவிமார்களும் மட்டும் இருந்து இந்த ஏகத்துவ கொள்கையில எந்த விதமான சருகளும் இல்லாமல் இந்த கொள்கையை எடுத்து சொல்கிறார்கள். என்ன படிப்பனை தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்துல கூடங்க இளைஞராக இருக்கிறார், 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு காப்பாற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை. இந்த குழந்தை பேர் பிள்ளை பேர் இல்லாத நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் செய்த பிரச்சாரத்தினுடைய தன்மையை இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60வது அத்தியாயத்துல 4வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மாஹு இது காலூலி கௌமிஹிம் இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இணை வைப்பு தெய்வங்களை விட்டும், அவ்வாறு வணங்கிக் கொண்டிருக்கிற உங்களை விட்டும் நாங்கள் பிரிந்தவர்கள். ஒ கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் வெறுக்கிறோம். ஓ பதா பைனனா ஓ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்தாவு அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்காத வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே குரோதமும் பகைமையும் கோபமும் என்றென்றும் நிலைத்து விட்டது என்று சொல்லி அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தார்களே. தன்னுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த சமுதாயத்தை பார்த்து இனிமேல் நீங்க வேற நான் வேற என்று பகிரங்கப்படுத்தினார்களே, பிரகடனப்படுத்தி நின்றார்களே. இந்த இப்ராஹிம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இந்த கொள்கைக்காக வேண்டி உதவி புரிந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கின்றது. சத்திய கொள்கைக்காக வேண்டி சத்திய பிரச்சாரத்திற்காக அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக புறக்கணிப்பதில் தவறில்லை. அந்த புறக்கணிப்பு தான் இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்தும் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் இந்த தத்துவத்தை சொல்லிவிட்டு ஓடிவிடவில்லை. தன்னுடைய தள்ளாத வயது வரைக்கும் இந்த தத்துவத்தை தான் பிரகடனப்படுத்தினார்கள். என்ன நினைத்திருக்கலாம்,
என்னடா இது, அந்த மக்களை எதிர்த்தோம், கற்சிலைகளை புறக்கணித்தோம், உடைத்து தட்டினோம், இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு ஆளாக்கிய நம்மை அவர்கள் அன்றே அச்சமூட்டினார்கள். இந்த கற்சிலைகள் மூலமாக நமக்கு துரோகம் செய்வதாக, தீங்கிழைத்து விடுவதாக சொன்னார்கள். ஒருவேளை நமக்கு பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லையே, ஒருவேளை அந்த இணை வைப்பு தெய்வங்கள் காரணமோ என்று கூட ஒரு எண்ணம் இவருடைய உள்ளத்துல வரலைங்க. இவருடைய சஞ்சலப்படவில்லை. கடைசி காலம் வரைக்கும், தள்ளாத வயது வரைக்கும் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை, பரவாயில்லை, அல்லாஹ் தனக்கு குழந்தை பேரை உண்டாக்காமல் இருக்கிறானே தவிர, அந்த அருளை புரியாமல் இருக்கிறானே தவிர, இவருடைய இணை வைப்பு தெய்வங்களால் அந்த நிலை எனக்கு ஏற்படவில்லை என்று கடைசி காலம் வரைக்கும் இந்த சோதனையும் வென்றெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த குழந்தை பேர் இல்லாமல் சதி செய்யக்கூடிய உங்களுடைய இணை வைப்பு தெய்வங்களின் நம்பிக்கையை விட என்னுடைய ரப்புல் ஆலமீன் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. அல்லாஹ் என்னை உதவி புரிவான், என்னை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையினால் தான் தள்ளாத வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்ஹாக் மூலம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்தான். பாருங்க, அதற்கு பிறகு இதையும் தாங்கிக் கொண்ட பல ஆண்டுகள் பிள்ளை பேர் இல்லாத மிகப்பெரிய சோதனைக்கும் ஆளாக்கப்பட்ட இந்த ஒரு நபி இதையெல்லாம் தாங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரால் ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பச்சிளம் குழந்தையையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும்ங்கிற சோதனைக்கு ஆளாக்கப்படும் பொழுது தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பச்சிளம் குழந்தையோடு அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே விட்டு வருகிறார்கள். எந்தவித ஆள் நடமாட்டம் இல்லாத, எந்த மக்களும் ஏறெடுத்து பார்க்காத, எந்த கனி வகைகளும் முளைப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு கொட்டல் காடாக இருக்கின்ற இடம். அந்த இடத்துல விட்டு எந்த பதிலும் பேசாமல் அப்படியே திரும்பி வருகிறார்கள். இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சூழ்நிலையை பார்த்த உடனேயே ஹாஜர் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஏதோ அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரால் தான் தன்னுடைய கணவர் இவ்வாறு செய்கிறார். ஏன் இவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க பாருங்க, அமரக்கல்லாஹு ஹாதா, எப்பொழுதுமே தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய தன்மை ஒரு கணவன் இருக்காதே, அது இந்த இப்ராஹிம் இல்லையே. அவ்வளவு இரக்கத்தன்மை உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற, சிலாகித்து கூறியிருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியையும் பிள்ளையும் விட்டு ஏறெடுத்து கூட பார்க்காமல், திரும்பி பார்க்காமல் போக துணிகிறார் என்றால் அல்லாஹ் இதை உத்தரவிட்டானா என்று கேட்கிறார்கள். ஆமாம் என்ற வார்த்தை சொன்ன உடனேயே இதன் லாயுனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தான் இதை உத்தரவிட்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் என்று அனுப்பிவிடுகிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன நம்பிக்கை தெரியுமா? தன்னுடைய மனைவியை எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பொட்டல் காடுக்கு விட்டு வருகிறோம், தன்னுடைய பச்சிளம் குழந்தையை எந்த உணவுக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு ஊரில் விட்டு வரப்போகிறோம். இந்த நேரத்தில் என்னோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹ் அவன் காப்பாற்றுவான். இந்த ஊரில் ஆள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, இந்த ஊரில் உணவு கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, இந்த மனைவியையும் பிள்ளையும் ஆதரிப்பதற்கு ஒரு நாடு இல்லாட்டியும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட கட்டளை இட்டிருக்கிற அல்லாஹ் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை இப்ராஹிமிடம் இருந்தது. அதே நம்பிக்கை தான் தன்னுடைய மனைவி மக்களுக்கும், தன்னுடைய கணவர் நம்மை விட்டு போனாலும் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய கணவர் செய்த இந்த காரியத்திற்காக இந்த கட்டளையிட்ட இறைவன் இருக்கிறானே அவன் நம்மோடு இருக்கின்றான் என்கிற இவர்களுடைய கொள்கை உறுதிதான். அந்த ஹாஜர் அவர்கள் உணவு பட்டணம் தீர்கிறது, குடிநீர் தீருகிறது, அதற்கு பிறகு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது சஃபா மருவா என்கின்ற சின்னஞ்சிறு குன்றுகள் இரண்டு இருக்கிறது. இந்த இரண்டு குன்றுகளுக்கு இடையிலே இன்னைக்கு ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் 7 முறை சுற்றி வருகிறார்களே, தொங்கோட்டம் ஓடுகிறார்களே, அந்த சஃபா மருவா என்ற மலைகள். சஃபாவிலிருந்து மருவா என்ற மலைக்கு பார்க்கிறார்கள், யாரோ தன்னுடைய கையிலே தண்ணீர் வைத்துக் கொண்டு நின்றது போன்ற ஒரு காட்சி தென்படுகிறது. நாமெல்லாம் என்ன படிச்சிருப்போம், அங்க தண்ணி தெரிகிற மாதிரி தென்படுது நினைச்சிருப்போம். அப்படி அல்ல, தண்ணீர் வைத்துக் கொண்டு ஒருவர் நின்றது போன்ற ஒரு காட்சி. ஓஹோ, அங்கே ஒரு மனிதர் தண்ணீரை கையில் வைத்திருக்கிறார், அதை குடிக்கலாம், தன் குழந்தைக்கு பால் ஊட்டலாம் என்கின்ற நிலையிலே ஹாஜர் அவர்கள் சஃபாவிலிருந்து மருவாவுக்கு ஓடுகிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் அப்படி யாருமே இல்லை, ஒரு தோற்றம், ஒரு காணல் நீர் போன்ற ஒரு தோற்றம் தான். அங்கிருந்து மருவாவிலிருந்து சஃபாவை பார்க்கிறார்கள். சஃபா என்ற குன்றிலும் சின்ன மலையிலும் யாரோ தென்படுவது போன்று தெரிகிறது. ஓடி போய் பார்க்கிறார்கள், அங்கேயும் ஆள் இல்லை. இவ்வாறு 7 முறையாக சென்றதற்கு பிறகுதான் அந்த குழந்தையினுடைய கதறல் சத்தத்தை தாங்க முடியாமல் திட்டுகிறார்கள். சுமார் என்று இப்படியாக ஏதாவது தண்ணி கிடைக்குமா என்கின்ற நிலைக்கு தத்தளிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாலகனுக்கு பக்கத்திலே
தன்னுடைய காலால் அடித்தார்கள் என்ற ஒரு ரிவாயத், ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதே சஹீஹுல் புகாரியிலே தன்னுடைய ரக்கையால் அடித்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. இந்த இரண்டில் ஒன்றை வைத்து அடித்து அந்த இடத்திலிருந்து தண்ணீரை ஊற்றை பொங்க செய்கிறார்கள். அப்பொழுது ஹாஜர் அவர்கள் உடனடியாக தண்ணீரை எடுத்து தன்னுடைய குழந்தைக்கும் தனக்கும் பருக செய்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை அப்படியே வட்டம் போட்டு விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் பின்னணியை சொல்லும் பொழுது, யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாயாருக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், அல்லாஹ் மன்னிக்கணும். ஏன் தெரியுமா, அந்த நேரத்துல மட்டும் அந்த தண்ணீரை அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்களே, ஆனால் உலகம் முழுவதும் பொங்கிருங்க, அவ்வளவு தண்ணி, அது அவ்வளவு பெரிய ஊற்று, அவர்கள் ஒரு சிறிய ஊற்றாக ஆக்கி விட்டார்கள், அவ்வளவுதான். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய அருள் அங்கே ஊட்டெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த தண்ணீரை எடுத்து தான் பருகிக் கொள்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு சம்சம்னு பேர் வச்சிருக்கிறாங்களே, சம்சம்னா என்ன, மதுரமும் உப்பும் கலந்தது, அவ்வளவுதான். எல்லா காலத்திலும் எப்படி பூட்டி வைத்தாலும் எப்படி மூடி வைத்தாலும் கெட்டு போகாத ஒரு தண்ணீராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த தண்ணீருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சில பேர் அதை எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டணும் நினைப்பாங்க. அது வரக்கத்து கிடையாது, புண்ணியம் கிடையாது, அதனால வந்து நன்மை கிடையாது. ஆனால் அந்த தண்ணீரை வைத்து குளிப்பாட்டு நினைக்கிறாங்களே, இந்த தண்ணீர் அவ்வளவு ஆண்டுகள் தள்ளி வச்சாலும் கிடையாது. இப்படி ஒரு பாக்கியம் மிக்க தண்ணீரை இன்னைக்கு காபத்துல்லாவுல, எந்த காபத்துல்லாவுக்கு அருகிலே விட்டு வரும் பொழுது யாருமே ஆதரவில்லை, ஆளில்லை நினைத்தார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. உலக மாந்தர்கள் எல்லாம் அந்த காபாவை தேடி போகக்கூடிய ஒரு கட்டளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, உலக மாந்தர்கள் எல்லாம் எல்லா கனி வர்க்கங்களையும் கொண்டு போய் குவிக்கக்கூடிய ஒரு நகரமாக, உலகத்தில் ஒரு முக்கிய நகரமாக, முதலிடம் பெற்ற ஒரு நகரமாக அந்த மக்கமா நகரம் பெற்றிருக்கிறது என்றால், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, தனக்கு பின்னால் ஒரு பாதுகாவலன் இருக்கின்றான், அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த நம்பிக்கை தான் இப்படி இவர்களை உயர்த்தி பிடித்தது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற இன்னொரு சோதனை, தன்னுடைய பச்சிலம் பாலகனை அறுக்க வேண்டும் என்று, தன்னுடைய பிள்ளையின் உயிரை தானே பறிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இறைவன் விட்டிருக்கிறான் என்றால் அந்த உத்தரவை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதை தடுக்கக்கூடிய நம்முடைய மனோ இச்சைகளை தூக்கி எறிந்து விடுவோம். அந்த உத்தரவை நிறைவேற்றுகிற முற்படும் பொழுது இதற்காக எந்த இறைவன் நமக்கு கட்டளையிட்டானோ அந்த இறைவன் நமக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய பச்சிலம் குழந்தையை போய் அறுக்க முற்பட்டார்களே. பச்சிலம் குழந்தையை எப்ப அறுக்க முற்படுறாங்க, குழந்தை பிராயத்துல இல்ல, அறுக்க முற்படுகிறதே எந்த அளவுக்குன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் கொண்டு விட்டு வந்துடுறாங்கல்ல, பல ஆண்டுகள் கழிகிறது. இஸ்மாயிலுக்கு திருமணம் எல்லாம் முடிகிறது. அதற்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து உழைக்கும் பருவத்தை அடைகிறார். ஒரு பெரிய பிள்ளை, ஒரு இளைஞர். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் இந்த பாலக, இந்த பையனை, தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று முற்படுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த இப்ராஹிம் அவர்களுக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை கொடுத்தோம் என்று. அந்த சகிப்புத்தன்மை எந்த அளவிற்கு எடுத்து காட்டுகிறது தெரியுமா, இறைவனுடைய கட்டளை வருகிறது, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று இப்ராஹிம் அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனாரை பார்த்து மகன் சொல்கிறான், யா அபதி இஃபால் மாத்து உமர், உங்களுக்கு எது கட்டளை இடப்பட்டுச்சோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை பொறுமையாளராக பெறுவான், கண்டிப்பாக நம்ம அல்லாஹ் கைவிட மாட்டான், நீங்க அந்த ஒரு கட்டளை நிறைவேற்றுங்க என்று மகனும் அதற்கு இசைவு தெரிவித்து தந்தையும் அதற்கு முடிவெடுத்து கொண்டு வந்து அறுக்க முற்படும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்து, வேண்டாம், இந்த மாதிரி நரபலிங்கிற இந்த நோக்கம் வந்து இறைவனுக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு சட்டத்தை இறைவன் புகுத்தி உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை ஆக்குகிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சோதனைகளையும் கடந்து அத்தனையும் நிறைவேற்ற முற்பட்டு அத்தனைக்கும் பதிலடி கொடுத்து மக்களுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் எதிராகவும் நின்று எந்தவித சஞ்சலம் இல்லாம, கவலை இல்லாம, துன்பம் இல்லாம, துயரம் தெரியாம, எந்த விதமான பயமும் இல்லாமல் இருந்ததற்கு ஒரே காரணம், நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பவைகள் எல்லாம் அசத்திய கொள்கைகள், அந்த கொள்கைகளுக்கு யாரும் உத்தரவாதம் இல்லை, நான் நம்பிக்கொண்டிருக்கிற கொள்கைக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான், எனக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கின்றான் என்கின்ற ஒரே நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அவருக்கு ஊக்குவிப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட வெற்றிக்கு பலமாக இருக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்ற இந்த கொள்கை உறுதி, இந்த உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட அசத்தியவாதிகளாக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள நம்மளால் முடியும். யாரா இருந்தாலும் சரி, யார் நம்மளை எதிர்த்தாலும் நமக்கு எந்த கவலையும் இல்லையே, அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வோடு பலரையும் வணங்கக்கூடிய தன்மையில் இருப்பவர்கள். நாம் அவர்களை எதிர்க்கிறோம் என்றால் ஏகத்துவ கொள்கைக்காக எதிர்க்கிறோம், வேற எந்த பஞ்சாயத்து நமக்குள்ள இல்ல.
எந்த இறைவனுக்காக அவர்களை எதிர்க்கிறோமோ அந்த இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம இடத்துல இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. நம்ம நினைப்போம் இந்த கொள்கை ஏற்றதுக்காண்டி ஊர்வலகம் பண்ணிட்டாங்களே, இப்ப நினைக்க கூடாது. இப்ராஹிம் நினைச்சாங்க, நீங்கள் அசத்தியவாதிகளாக இருப்பதால் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பிரிவு உண்டாகிவிட்டதுனார்ல, அது மாதிரி நீ என்னடா ஊரை விட்டு ஒதுக்கிறது, கேடுகட்ட உங்களை விட்டு நான் ஒதுங்கி கொண்டேன், அவ்வளவுதான். அவர் நம்ம ஜனாசா இடம் தர மாட்டாங்க. நீ என்னடா ஓன் ஜனா கபரஸ்தான் இடம் தர்றது, அது தகுதியே கிடையாது, உங்களுடைய பகுதியிலிருந்து நான் ஒதுங்கி கொண்டேன், அவ்வளவுதான். ஓன் பள்ளிவாசல் திருமண புத்தகத்துக்கு நீ ஏன்டா இடம் தர, ஓன் இடத்துல கல்யாணம் பண்ண நான் விருப்பப்படல, அங்க கல்யாணம் பண்றதுக்கு நீ அள்ளி பயணமா உதவிங்க, மார்க்கத்தில் இல்லாது, அல்லாஹ் ரசூல் சொல்லாது, வரட்சணைங்கிற கொடுமையை செய்வீங்க, மார்க்கத்தில் இல்லாது, அல்லாஹ்வும் தூதரும் எதிர்த்தது, இதையெல்லாம் செய்யற ஓ சபை நமக்கு எதுக்கு, ஓம் புத்தகம் எனக்கு எதுக்கு, நீ என்ன புறக்கணிக்கிறது, நான் உன்னை புறக்கணிக்கிறேன். இப்படி வரணும் நம்முடைய தன்மை. இவர்கள் ஊர் உலகமெல்லாம் எதிர்க்கட்டும், யார் வேணாலும் சரி. 19 அமைப்புகளும் சேர்ந்து அப்படி போஸ்ட் அடிச்சாங்கல்ல, இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இணை வைப்பாளர்கள் எல்லாம் கலந்து ஒன்று சேர்ந்து 19 அமைப்புகள் சேர்ந்து ஒரு போஸ்ட் அடிச்சாங்கல்ல, நம்ம என்ன பார்க்கணும், நீ 19 பேர் இருக்கிற, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த நம்பிக்கை போதுமானது. அப்படி அல்லாஹ் தஆலா இந்த நம்பிக்கை எப்படி உண்மைப்படுத்துவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 பேர் இல்ல, 19 கோடி பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்கள் தன்னுடைய கொள்கையில ஒரு காலத்திலும் நிலையா இருக்க மாட்டாங்க. எப்ப அவங்க ஒற்றுமை விரும்புவாங்க தெரியுமா, நம்மளை எதிர்க்கிறதுக்கு தான் விரும்புவாங்களே தவிர உண்மையில் பார்த்தால் அவர்கள் தான் ஒன்னா நபர் பிரிவினைவாதிகளாக இருப்பார்கள், சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய சுயநலம் இன்னைக்கு நாட்டில் பள்ளி நிக்குது. எப்படி, எந்த அளவுக்கு பள்ளி நிக்குதுன்னு கேட்டா, 1,32,467 பதவிகளுக்காக நடைபெற்ற, கடந்த வாரம் பரபரப்பாக நடைபெற்ற இந்த உள்ளாட்சி தேர்தல்ல இந்த 19 அமைப்பு ஒன்று சேர்ந்து பெற்ற தொகுதிகள் எவ்வளவு தெரியுமா, 200 கூட இல்ல. எங்க 1,32,000ல குறைஞ்சபட்சம் இவங்க ஒரு 32,000 மடங்கு பிடிச்சிருக்கணும். 19 அமைப்பாச்சே. நம்மளை எதிர்ப்பவர்கள் 19 எதை காட்டி எதிர்த்தார்கள், நாம பிரிவினைவாதிகள், நாம குர்ஆனை பேசுறோம், மக்கள்கிட்ட உடைச்சு பேசுறோம், அல்லாஹ் ரசூலை மட்டும் நான் பின்பற்றணுங்கிறோம், இதையெல்லாம் வளைஞ்சு கொடுப்போம், நெளிஞ்சு கொடுப்போம், சமரசம் பண்ணுவோம், இவர்களை ஒழிப்போம் என்பதற்காக ஒன்றுபட்ட 19 பேரும் ஒன்றுபட்டார்களா? இல்ல. அந்த 19 பேரும் 19 அணியா பிரிஞ்சு போய் நின்று எவ்வளவு இடத்துல வென்றார்கள்? எங்க 1,32,000ல 300 இடங்கள் கூட வெல்ல முடியல. அதான் அவங்களுடைய நிலை. ஏகத்துவ கொள்கைவாதியினுடைய நிலை என்னென்றா, அவன் ஒருத்தனா இருந்தாலும் சரி 1 கோடி பேருக்கும் மேல சமாளிக்கக்கூடிய வகையில் இவனோடு அல்லாஹ் இருக்கின்றான். அசத்தியவாதிகளுடைய நிலை என்றால், அவர்களிடத்தில் 1 கோடி பேர் மக்கள் இருந்தாலும் அவனுடைய உள்ளம் செல்லா காசாக இருக்கின்றது, அவனுக்கு பின்னால் சைத்தான் தான் இருக்கின்றான். அவர்கள் ஒரு நெல்லிக்கனி மூட்டைகள் தான், பிரித்து போட்டால் சிதறி போய்விடுவார்கள். இதுதான் நிலைமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கண்கொள்ளா காட்சியாக இன்னைக்கு அப்படியே காலச்சக்கரம் மாதிரி சுழல வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் ஒரு படிப்பனையாக பெறலாம். அதனுடைய விரிவான செய்திகளும் நாம அடுத்த அமர்வுல தெரிந்து கொள்வோம். அப்ப இந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ கொள்கையில் நாம உறுதியாக இருப்போமே ஆனால், யாருடைய தீங்குகளும், யாருடைய கேடுகளும், யாருடைய சூழ்ச்சிகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை சோதித்து பார்ப்பதற்காக கொடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பம், துயரங்கள், இழப்புகளை கொடுத்தால் அதையும் நாம் சகித்துக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய உதவி புரியக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல முஸ்லிம்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கிடுவானா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும்
தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah